Anam's recipes. இப்போ சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி புதுசு 1 கப், வெல்லம் 1 கப், துருவின தேங்காய் 1/4 கப், நெய் 4 டீஸ்பூன், முந்திரி 10, கிஸ்மிஸ் 10, ஏலக்காய் 2, தண்ணி 1 லிட்டர் அல்லது நம்ம எந்த பானையில் வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொங்கல் பானையெல்லாம் நல்லா கழுவி தொடச்சி மாக்கோலெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். மஞ்சள் கொத்து அதை எடுத்து நல்ல நீளமாக அந்த கழுத்தில் கட்டுற அளவுக்கு கட்டி மஞ்சளோடு கட்டி வச்சுக்கணும். அரிசியும் ரெடியாக எடுத்துக்கணும். ஒரு தடவை கழுவி அந்த தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு அப்புறம் அந்த 1 லிட்டர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிளஞ்சி அந்த பானையில் அப்படியே அரிசி இல்லாதபடிக்கு ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த பானை ஃபுல்லானதும் அதை அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க விடணும். அந்த தண்ணி நல்லா பொங்கி வர்றச்ச பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பச்சரிசியை எடுத்து அதில் போடணும் சாஸ்திரத்துக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஏன்னா தண்ணியெல்லாம் வடியும், அதை போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் ஒரு கரண்டியால் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு பச்சரிசியை போட்டு நல்லா வேக விடணும். அது வேகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் அரிசி. அப்புறம் வெல்லத்தை நல்லா பவுடராக பண்ணிவிட்டு அதை பொங்கலில் சேர்க்கணும். இல்லை கல் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அடுப்பில் வச்சு வடிகட்டி பொங்கலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொங்கலுக்கு தேவையான இந்த தேங்காய், முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் நெய்யை நல்லா உருக்கி அதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து இந்த வெல்லம் கரைஞ்சிருக்கு இல்லையா அந்த சக்கரை பொங்கல், அதில் இதையும் ஊற்றி தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இல்லை இந்த பொங்கலுக்கு பாசிப்பருப்பும் கொஞ்சம் வேணும்னாலும் வறுத்து வேகரச்சியே சேர்த்துக்கலாம். இது பாசிப்பருப்பு சேர்க்காம இந்த பொங்கல் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.